வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு டேட் பார்த்தோம் அப்படின்னா 26ஆம் தேதி மே மாதம் 2025 வருஷம். இன்னைக்கு டேட்டில் மார்க்கெட் எப்படிலாம் இருக்க போகுதுங்கிறத நம்ம ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நோ ரெக்கமெண்டேஷன், வி ஆர் ஃபாலோ ஆல் செபி ரூல்ஸ். நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, சரிங்களா? ஓகே, வீடியோக்குள்ள டேரெக்டாக போயிடும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரி, ஓகேங்க. இந்த லைவ் மார்க்கெட் ட்ரேட் கேட்டிருந்தீங்களே, இதை பற்றி நான் சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம குளோபல் நியூஸ்லேருந்து பார்த்துருவோம். இன்னைக்கு குளோபல் நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னா என்ன ப்ரோ, ஒரே நிமிஷம் அந்த வண்டி போட்டோம். இட்ஸ் ஓகே, டன். இன்னைக்கு இந்த குளோபல் நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னா பஞ்சாயத்து அந்த அளவுக்கு பெரிய பஞ்சாயத்து எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டுமே க்ரீனில் தாங்க இருக்கான், சரிங்களா? குளோபல் மார்க்கெட்டுமே க்ரீனில் தான் இருக்கான், பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட அந்த நாஸ்டாக்லாம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், அஞ்சு மணி போல் பேசிகிட்டு இருக்கேன். நாஸ்டாக்லாம் 1% மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, சரிங்களா? நம்ம நிஃப்டி மார்க்கெட்டுமே நல்லா தாங்க இருக்குது, கிஃப்ட் நிஃப்டியுமே நல்லா தான் இருக்குது, சரிங்களா? அதனால பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த டாடா மோட்டார்ஸ் பஞ்சாயத்துக்கு வருவோம். டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் 50%, ஓகே, 50% ஈவிக்காக ஒதுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸோட எவ்வளோ 50% ஈவி மேனுஃபேக்சரிங்க்கும் ஈவி ரெனவபிளா அதுக்காக ஒதுக்குறதா டாட்டாலேருந்து அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா? டாட்டாலேருந்து, டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்து டெல்லியில் மழை பிச்சு வாங்குனா உங்கூட்டடி எங்கூட்டடியில் ரெக்கார்டு பண்ணி பேசிட்டு இருக்குதா? நேற்று எஸ்ஆர் கட்சி தான் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் டெல்லியில் மழை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது, ஓகேவா? டெல்லியில் மழை பெய்யறதெல்லாம் ஒரு நியூஸா ப்ரோ அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் மழை பெஞ்சா அது நார்மல் மழை, இதே டெல்லியில் மழை பெஞ்சா அது ரணகாலம். ஏன்னா அது ரத்த பூமிங்கிற மாதிரி. ஏன்னா எப்படி சொல்கிறது, அங்கே வாழ்றது மட்டும் தானே மக்கள், இங்கே வாழ்றது யாரும் மக்கள் இல்லை. இல்லை, இந்த நியூஸுமே இன்றைக்கி அஃபோர்ட் பண்ணுறதுக்கு, மார்க்கெட் அஃபோர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, சரிங்களா? ஏன்னா மெயின் மீட்டிங், மெயின் ப்ரோக்ராம்லாம் இன்றைக்கி இருந்துச்சு. அதெல்லாம் நடக்குமா, கேன்சல் ஆகுமா அப்படிங்கிறது இன்னைக்கு மீட்டிங்கில் தான் தெரியும், சரிங்களா? ஓகே. அடுத்து டால் ஸ்ட்ரீட்டில் என்ன கதை அப்படின்னா, எஃப்எம்சியோட Q4 ரிசல்ட், எல்லாருமே Q4 ரிசல்ட்டு நிறைய ஸ்டாக் அறிவிக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் ரெடி ஆகிக்கங்க, சரிங்களா? அடுத்து FADA, இந்த பஞ்சாயத்து தான் ஏன் ஒரு நாள் விற்கிறான், ஒரு நாள் வாங்குறான், கண்டினியூவாக விற்கிறான், கண்டினியூவாக வாங்குறான், என்ன கதைனே தெரியல. FIA கூட ஒரு கணக்கில் இருக்கலாம், இந்த DA உங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை 1000 கோடி 1795 கோடிக்கு இவன் வாங்கியிருக்கான். FIA டிஏயுமே 300 கோடிக்கு நாங்களும் வாங்கணும்னு வாங்கியிருக்கான், சரிங்களா? FIA ரிசல்ட் தான். இன்னைக்கு FIA என்ன பண்ணுவான், என்ன பண்ண போகிறாங்கிறது இன்னைக்கு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும், சரிங்களா? அடுத்து இந்த லைவ் மார்க்கெட் ட்ரேட் பற்றி கேட்டிருக்கீங்க, ஓகேவா ப்ரோ? லைவ் மார்க்கெட் அனலிஸ்ட் வீடியோ கொடுக்குறோம். எங்கிட்ட லேப் இருந்துச்சு அப்படின்னா அழகாக அனலைஸ் பண்ணலாம். ஃபோனில் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் அனலைஸ் பண்ணி எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், எனக்கு அது ஓகே, டன். உங்களுக்கு அது மிஸ்லீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பாயிடல. கண்டிப்பாக லேப்டாப் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா, ஓகேவா? லேப்டாப் வாங்கிட்டேன் அப்படின்னா லைவ் மார்க்கெட் அனலிஸ் என்ன, லைவ் ட்ரேடு கூட யூடியூப்ல எடுத்து காட்டுறேன், சரிங்களா? லேப்டாப் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? லேப்டாப் கூடி சீக்கிரத்தில் வாங்கணும்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ தான் இன்வெஸ்டர்கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, ஓகே? இன்வெஸ்டர்கிட்ட அடுத்த அக்ரிமெண்ட்டுக்கு பேசியிருக்கேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு தெரியல, ஓகேவா? சரி, ஓகே. இது லைவ் ட்ரேடுமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் லைவ் மார்க்கெட் அனலிஸ் மட்டும் இல்லை, லைவ் ட்ரேட் கூட நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தர பார்க்குறேன், ஓகேவா? அது இன்வெஸ்டர் கையில், கடவுள் கையில் தான் இருக்குது. சரி, ஓகே. அடுத்தபடியாக பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டியோட அனலிஸ்க்கு வருவோமா? நிஃப்டியோட அனலிஸ்ட்டில் பார்த்தோம்னா கீ லெவல், சரிங்களா? கீ லெவலில் என்ன கதை அப்படின்னா 24,750 24,500 தாங்க இன்றைக்கி எனக்கு கீ லெவலில். என்ன ப்ரோ கீ லெவலில் அக்யூரேட்டாக கொடுப்பேன், ஏன் ப்ரோ இன்றைக்கி இப்படி கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு என்ன பண்ணுவானே தெரியல. இந்த FIA கதை ஒரு சைடு இருக்குது, மார்க்கெட்டோட டெக்னிக்கல் வைஸாக பார்த்தோம்னா அது ஒரு சைடு. இவனை ஃபண்டமெண்டலாக எடுத்துக்கிட்டோம்னா இவன் கொஞ்சம் ஆப்போசிட் சைடில் இருக்கான். இதே டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைஸும் இவன் கொஞ்சம் ஆப்போசிட் சைடில் இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணோம். எதாக இருந்தாலும் லைவ் மார்க்கெட்டில் ஒரு தடவைக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கங்க. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஃபண்டமெண்டல் தான், ஓகே? லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்த்துட்டு உள்ளே போய்க்கங்க, சரிங்களா?
சரி ஓகே, ஒரு மார்க்கெட் நியூஸ் சேனலாகவே நம்ம சேனல் மாறிடுச்சு. சரி ஓகேங்க, அதாவது இன்னைக்கு கீழே லெவல் பார்த்தோம் அப்படின்னா 24,750 24,500 தான், 25,000 தான் அதிகபட்சமே இருக்கு. ஓகேவா, அடுத்து சப்போர்ட்னு பார்த்தோம்னா 24,500 தாங்க. கீழே இறங்கினாலும் பல ரொம்பலாம் நீ கீழே இறங்கிலாம் போக மாட்டான். அதிகபட்சமே நான் சொல்லியிருக்கிறது 24,500 தான். ஓகேங்களா, அடுத்து ரெசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் காமன் தான். நீ 25,000 ரீச் பண்ணு, 25,100 போ, 25,050 போடுறேன், 25,100 போதும் அப்படிங்கிறதான் இன்வெஸ்டரோட எல்லாம் இதாக இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தோம், டே தயவு செஞ்சு போடா 25,000க்கு அப்படிங்கிறதா எல்லாரோட மனநிலையாகவும் இருக்கு. சரி ஓகே, ஃப்ரைடே மார்க்கெட்டோட கதை இப்படி தாங்க இருந்துச்சு. ஃப்ரைடே மார்க்கெட்டோட கதை இங்க என்ன பிரச்சனைனா, சப்போஸ் இன்னைக்கு மார்க்கெட் எல்லாம் நல்லா இருக்கு, எஃப்ஐ வாங்குறான் அப்படின்னாதான் நல்ல நியூஸ். இன்னைக்கு மோஸ்ட்லி மண்டேவும் ஃப்ரைடேவும் நியூஸ் மார்க்கெட்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, ஏதாவது ப்ளேம் பண்ணி மேலே ஏறுறானா அப்படின்னா தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம், நான் மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் தான் கேட்பேன், அனலிஸ்ட் மட்டும் தான் பார்ப்பேன். அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு கீழே விழுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. கீழேனா உங்கூட்டி கீழே எங்கூட்டி கீழே இல்லை, நல்லாவே கீழே விடுவோம், அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு எப்படி சொல்கிறது, நான் இன்னைக்கு எதுவுமே, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மேலே இல்லாமல் கீழே இல்லாமல் இருக்கேன். டெக்னிக்கல் வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா, அப்படிங்கிறப்ப இங்கே உடச்சாலும் இங்கே மேலே போயிடுவான், இங்கே உடச்சாலும் இங்கே கீழே போயிடுவான்னு அந்த மாதிரி நான் இன்னைக்கு கொடுக்க விரும்பலை. ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எஃப்ஐஐ கையில் தான் இருக்குது. ஓகேவா, விற்கிறானா இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய நியூஸ் எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறேன், அந்தளவுக்கு ஊங்குற மாதிரி பெரிய நியூஸ்லாம் எதுவும் இல்லை. ஓகே, அந்த மாநாடே இந்த வாரத்தில் தான் இருக்குது, அது அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஓகேவா, என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே தூக்கி எரிப்பான்னு போட்டுருக்கல, ஏன்னா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படி தூக்கி நிறுத்திருக்கான், தூக்கி நிறுத்துறான். அவனுக்கு தூக்கி அடிக்க தெரியாதாங்கிற மாதிரி தூக்கி அடிச்சான்னு வச்சுக்கோங்க, இன்வெஸ்டர்லாம் கண் கலங்கி போயிடுவாங்க. சரி ஓகே, இருந்தாலும் நான் உங்களுக்காக நான் சொல்கிறேன் என்ன கதை அப்படின்னா, இன்னைக்கு இந்த போஸ்ட்டில் இருக்கான்பா, சும்மா இது நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை வேணாம். ஓகேவா, இந்த போஸ்ட்டில் இருக்கான், ஓப்பன் ஆகிறப்பயே லைட்டாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு, சரிங்களா, கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு இது வரைக்கும் போகிறான்னு கூட வச்சுக்கோங்க. இப்படியே போயிட்டு கூட இப்படி இறங்கி கூட கீழே போகிறதுக்கு நிறையா, என்னோட அனலிஸ்மே நீ புட் சைடில் தான் இருக்குது, கால் சைடுங்கிறத விட புட் சைடில் தான் மூவ் பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் அனலிஸ்ட் பண்ணி இன்னும் வைக்கல எனக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நியூஸ் ரீடர் மார்க்கெட்டுனால அந்த 9 மணிக்கு வர நியூஸ் கூட மார்க்கெட்டை வந்து தீர்மானிக்கும். சரிங்களா, அதனால் இங்கே என்ன கதை அப்படின்னா மோஸ்ட்லி என்னோட இதுவுமே புட் சைடில் தான் நீங்கள் மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா, நானுமே இன்னைக்கு மோஸ்ட்லி புட் சைடு தான் மூவ் பண்ணுறேன். எப்பயும் போல் லைவ் மார்க்கெட்டில் ஒரு தடவை ட்ரேட் போய்க்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் போயிட்டீங்க அப்படின்னா, லைவ் மார்க்கெட்டில் அனலிஸ்ட் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, மார்க்கெட்டில் அனலிஸ்ட் பண்ணாமல் உள்ளே போனீங்கன்னா அடி தான் வாங்கிட்டு வரும். நான் அன்றைக்கி 500 லாஸ் பண்ணலை, அதுக்கு இன்னும் எனக்கு வலிச்சிட்ருக்கு. சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்குங்க. இன்றைக்கி மோஸ்ட்லி பெருசாக பஞ்சாயத்துக்கு போகிற மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ஓகே, திரும்ப சொல்கிறேன், இந்த எஃப்ஐ மேலே தான் இன்றைக்கி எனக்கு சந்தேகமாக இருக்குது, என்ன பண்ணுவான். ஏன் அப்படின்னா லாஸ்ட் டூ வீக் முன்னாடி வாங்கிக்கிட்டே இருக்கான், லாஸ்ட் வீக்கில் விற்றான் வாங்கினான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை திரும்பவும் வாங்கினான். ஓகே, திரும்பவும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறான், விற்க போகிறானா வாங்க போகிறானா அப்படிங்கிறத மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் தீர்மானிக்க முடியும். நான் இன்றைக்கி மோஸ்ட்லி புட் சைடு தாங்க ரெடி ஆகிக்க போகிறேன். கேப் அப்படி ஓப்பன் பண்ணி கேப் டவுனுக்கு போவாங்கிறதா என்னோட கணிப்பாக இருக்குது. அந்த மாதிரி கேப் டவுனுக்கு போகிறப்ப கரெக்டாக ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. சரிங்களா, சரி ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இருக்க நம்ம சேனலில் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்கை போட்டுருங்க. டாட்டா, டேக் கேர், நாளைக்கு வரேன். நல்லது நடக்கட்டும், ப்ராஃபிட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.